இந்த வீடியோவில் செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங்லேருந்து இன்னொரு சம் பார்க்கலாம். சிம்பிளான சம் தான். இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு 4 செக்மெண்ட் ஆஃப் விஷ்மயன் லிமிட்டட் ஏஷியா அண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்டில் ஒன்று தான் கொடுப்பாங்க, அது அசெட் பண்ண கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் இல்லையா அப்போ 2 சம்மில். ஸோ இதில் வந்து 3 தான் கொடுத்துருக்காங்க. அது செக்மெண்ட் ரெவன்யூ, செக்மெண்ட் ரிசல்ட், செக்மெண்ட் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ABCDE அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டோட்டல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு எப்படி நம்ம செக்மெண்ட் ரிப்போர்ட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் கிடையாது. அவன் கொடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். செக்மெண்ட் ரெவன்யூ, ரிசல்ட், அசெட் 3 எழுதிக்கிட்டோமா? அசெட் டோட்டல் பண்ணிக்கலாம். டோட்டல் பண்ண நம்மளுக்கு 1 வரும். இந்த இதில் டோட்டல் அசெட் டோட்டல் பண்ணி 1 வரும். ஸோ அது மாதிரி ரெவன்யூ, ரிசல்ட் எல்லாம் டோட்டல் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட்டும் லாஸும் தனித்தனியாக டோட்டல் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு இதுக்கு என்ன பண்ணுவோம், போன சமயம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒன்றுக்கு தனித்தனியாக பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி 10% மேலே இருக்கா, 10% மேலே இருந்தால் அது ரெவன்யூ செக்மெண்ட் ரெஸ்பெக்டபிள், இல்லை அப்படின்னா அது இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டல் பண்ணிவிட்டு டோட்டல் நம்ம என்ன பண்ண போகிறோம் 10% கன்வெர்ட் பண்ணிவிட்டு, இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து 300 கப்பல் இருக்கானா, டோட்டல் அசெட் வந்து நம்மளுக்கு 300. ஸோ இது 10% போட்டோம் அப்படின்னா 30. அப்போ நம்மளுக்கு அசெட்டில் 30க்கு கீழே எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு என்ன கிடையாது அப்படின்னா வந்து செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதை விட மேலே இருந்தால் மட்டும் தான் செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங். ஸோ நம்மளுக்கு என்ன இல்லை அப்படின்னா டி மட்டும்தான் இல்லை. ஸோ அதனால தான் அந்த இடத்துல நம்ம வந்து நோனும் போட்டிருக்கோம், ஸோ நெல்லுன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ அது செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங் கிடையாது. ஓகேவா? ஸோ மற்ற என்ன இருக்குது, ABCDE. ஓகேவா? டி தவிர்த்து மற்ற எல்லாமே நம்மளுக்கு செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் சிம்பிளாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ்க்காக இதே மாதிரி ஒரு சம் தர போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் போடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்.